வணக்கம். இந்த பதிவுக்கு உங்களை வரவேற்கின்றோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எக்ஸோர் கேட்டை நிர்மாணிப்பது பல்வேறு லாஜிக்கல் ஆபரேஷன்களுக்கான அடிப்படை கட்டுமான தொகுதியாக செயல்படுகிறது. இன்டகிரேட்டட் சர்க்யூட்டுகளின் திறன்களை குறிப்பாக ஐசி 7404, ஐசி 7408 மற்றும் ஐசி 7432 ஒரு வலுவான எக்ஸோர் கேட் சர்க்யூட்டை உருவாக்க உதவுகிறது. மேலும் சீரீஸ் மற்றும் ஷண்ட் கிளிப்பர்கள் போன்ற அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் இருந்து கருத்துக்களை இணைத்துக் கொள்வது டிஜிட்டல் சர்க்யூட்டின் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை மேலும் மேம்படுத்தலாம். குறிக்கோள்கள். இந்த பதிவின் முடிவில் உங்களால் செய்ய இயல்பவை: ஐசி 7404, 7408 மற்றும் 743 ஐ பயன்படுத்தி எக்ஸ்க்ளூசிவ் ஓஆர் கேட்டை உருவாக்க முடியும். சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி EXOR கேட்டை உருவாக்க முடியும். சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கிளிப்பர்களை உருவாக்க முடியும். எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டுக்கான அறிமுகம். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்டில் 2 இன்புட்கள் மற்றும் ஒரு அவுட்புட் உள்ளது. இன்புட்களில் ஏதேனும் ஒன்று அதிகமாக இருக்கும்போது EXOR கேட்டின் அவுட்புட் ஹையாக இருக்கும். 2 இன்புட்களும் ஒரே மாதிரியாக இருக்கும்போது EXOR கேட்டின் அவுட்புட் லோவாக இருக்கும். இன்புட்கள் A மற்றும் B ஐ NOT கேட் 1 மற்றும் 2 இன் இன்புட்களுடன் கனெக்ட் செய்யவும், மேலும் அதை AND கேட் 1 மற்றும் 2 இன் இன்புட்களில் ஒன்றுடன் கனெக்ட் செய்யவும். NOT கேட்களின் அவுட்புட் AND கேட்களின் இன்புட்டுடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. AND கேட்களின் அவுட்புட் OR கேட்களின் இன்புட்களுடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. OR கேட்டின் அவுட்புட் EXOR கேட்டாக செயல்படுகிறது. அடுத்து, சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் ஐசி 7404, 7408 மற்றும் 7432 ஐ பயன்படுத்தி EXOR கேட்டின் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். இதற்கு உங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும்: பர்சனல் கம்ப்யூட்டர் மற்றும் பர்சனல் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்யப்பட்ட சிமுலேஷன் சாஃப்ட்வேர். இப்போது சிமுலேஷன் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி XOR கேட்டை உருவாக்குவோம். கணினியில் ப்ரீ-இன்ஸ்டால் செய்யப்பட்ட சிமுலேஷன் சாஃப்ட்வேரை திறக்கவும். புதிய ஸ்கீமேட்டிக்கை உருவாக்க ஃபைல் என்பதில் கிளிக் செய்யவும். இப்போது நியூ ஸ்கீமேட்டிக் என்பதில் கிளிக் செய்யவும். குறிப்பு: புதிய ஸ்கீமேட்டிக்கை உருவாக்குவதற்கு Ctrl+N என்ற ஷார்ட்கட்டை பயன்படுத்தலாம். XOR கேட்டை கட்டமைப்பதற்கு தேவையான காம்போனன்ட்களை பயன்படுத்தலாம். அதற்கு எங்களுக்கு NOT கேட், AND கேட், OR கேட் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ்கள் தேவைப்படுகிறது. ஸ்கீமேட்டிக்கில் காம்போனன்ட்களை வைப்பதற்கு மெனு பாரில் உள்ள காம்போனன்ட்களை தேர்ந்தெடுக்கவும். உதவிக்குறிப்பு: காம்போனன்ட்களை வைக்க உங்கள் கீபோர்டில் P ஐ டைப் செய்யலாம். சர்ச் பாக்ஸில் வோல்டேஜை டைப் செய்து ஸ்கீமேட்டிக்கில் உள்ள காம்போனன்ட்களை கிளிக் செய்யவும். இந்த சர்க்யூட்டுக்கு 2 வோல்டேஜ் சோர்ஸ்கள் தேவை. மேலே உள்ள படியை மீண்டும் செய்யவும். கேட்களை வைப்பதற்கான சர்க்யூட் டயக்ராமை பார்க்கவும். இப்போது NOT கேட்டை வைப்பதற்கு INV என டைப் செய்யவும். மற்றொரு NOT கேட்டை வைப்பதற்கு மேலே உள்ள படியை மீண்டும் செய்யவும். இப்போது AND கேட்டை வைப்பதற்கு AND என டைப் செய்யவும். மற்றொரு AND கேட்டை வைப்பதற்கு மேலே உள்ள படியை மீண்டும் செய்யவும். இப்போது OR கேட்டை வைப்பதற்கு OR என டைப் செய்யவும். சர்க்யூட் டயக்ராம் படி அவற்றை ஸ்கீமேட்டிக்கில் சரியாக வைக்கவும். இப்போது கிரவுண்டில் வைக்கவும். கிரவுண்டில் வைப்பதற்கு மெனுவிற்கு சென்று கிரவுண்டை செலக்ட் செய்யவும். தேவையான அனைத்து கேட்களையும் ஸ்கீமேட்டிக்கில் வைத்த பிறகு காம்போனன்ட்களுக்கு இடையில் வயரிங்கை தொடங்கவும். வயரிங் செய்ய மெனுவிற்கு சென்று வயர் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். உதவிக்குறிப்பு: வயரிங் ஷார்ட்கட்டுக்கு வயரிங்கை தொடங்க W ஐ கிளிக் செய்யவும். சர்க்யூட் டயக்ராம் படி வயரிங் செய்யவும். இப்போது ஒவ்வொரு லாஜிக் கேட்டுக்கும் லேபிள் இடுவோம்.
அடுத்து வோல்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்களை நாம் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் வோல்டேஜில் ரைட் கிளிக் செய்து அட்வான்ஸை கிளிக் செய்யவும். 0 மற்றும் 1க்கு இடையில் உள்ள பல்ஸ்களை உருவாக்குவதற்கு பல்ஸ் மோடை செலக்ட் செய்யவும். பல்ஸை செலக்ட் செய்த பிறகு வோல்டேஜின் வேல்யூவையும் டைமையும் நிரப்பவும். சப்ளை வோல்டேஜ் 5 வோல்ட்டாக இருக்க வேண்டும். ரைஸ் டைம் மற்றும் ஃபால் டைம் 5 நானோ செகண்டுகளாக இருக்க வேண்டும். டைம் பீரியட் டைம் ஆன் என்பதன் இருமடங்காக இருக்க வேண்டும். ஓகே என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து இரண்டாவது வோல்டேஜ் சோர்ஸுக்கான ஸ்பெசிஃபிகேஷனை நாம் செட் செய்ய வேண்டும். அதற்கு அதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். இரண்டாவது வோல்டேஜ் சோர்ஸிற்கு ரைட் கிளிக் செய்து அட்வான்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். பல்ஸை செலக்ட் செய்த பிறகு வோல்டேஜின் வேல்யூவையும் டைமையும் நிரப்பவும். சப்ளை வோல்டேஜ் 5 வோல்ட்டாக இருக்கும். ரைஸ் டைம் மற்றும் ஃபால் டைம் 5 நானோ செகண்டுகளாக இருக்கும். டைம் பீரியட் டைம் ஆன் என்பதன் இருமடங்காக இருக்க வேண்டும். ஓகே என்பதை கிளிக் செய்யவும். லேபிளிங்கிற்கு மெனுவில் லேபிள் நெட் என்பதை செலக்ட் செய்யவும். போர்ட் டைப்பை செலக்ட் செய்யவும். தற்போது நாங்கள் அவுட்புட்டை லேபிள் செய்கிறோம். எனவே போர்ட்டை அவுட்புட் போர்ட்டாக செலக்ட் செய்யவும். அதை பொருத்தமான பொசிஷனில் வைக்கவும். சர்க்யூட்டை டெஸ்ட் செய்வதற்கு முன் அனைத்து கனெக்ஷன்களும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இப்போது நாம் கிளிப்பர்களை விரிவாக பார்க்க போகிறோம். கிளிப்பர் என்பது வேவ்ஃபார்மின் வடிவத்தை அதன் ஆம்ப்ளிடியூடை கட்டுப்படுத்தி அல்லது கிளிப்பிங் செய்வதன் மூலம் மாற்றியமைக்கும் ஒரு சர்க்யூட் ஆகும். கிளிப்பிங் ப்ராசஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட் லெவலை தாண்டிய வேவ்ஃபார்மின் பகுதிகளை அகற்றுவது அல்லது ஃபிளாட்டனிங்கை உள்ளடக்குகிறது. கிளிப்பர்ஸ்களின் வகைகளை இப்போது நாம் பார்க்கலாம். அவை கீழ்க்கண்டவர்களை உள்ளடக்கியவையாகும்: சீரிஸ் கிளிப்பர்ஸ், ஷன்ட் கிளிப்பர்ஸ் மற்றும் பையஸ்ட் கிளிப்பர்ஸ். இப்போது நாம் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். சீரிஸ் கிளிப்பர்ஸ். சீரிஸ் கிளிப்பர்ஸ்கள் இன்புட் சிக்னல்களுடன் சீரிஸில் கனெக்ட் செய்யப்பட்ட டயோட்களை பயன்படுத்துகின்றன. சீரிஸ் கிளிப்பர்களில் 2 வகைகள் உள்ளன. பாசிட்டிவ் சீரிஸ் கிளிப்பர். இந்த கான்ஃபிகரேஷனில் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இன்புட் சிக்னல்களுடன் ஒரு டயோட் சீரிஸில் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட் வோல்டேஜிற்கு மேல் வேவ்ஃபார்மின் பாசிட்டிவ் எக்ஸ்கர்ஷன்களை நீக்குகிறது. நெகட்டிவ் சீரிஸ் கிளிப்பர். பாசிட்டிவ் சீரிஸ் கிளிப்பரை போலவே டயோடும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட் வோல்டேஜிற்கு கீழே உள்ள வேவ்ஃபார்மின் நெகட்டிவ் எக்ஸ்கர்ஷன்களை நீக்குகிறது. ஷன்ட் கிளிப்பர்ஸ். ஷன்ட் கிளிப்பர்கள் இன்புட் சிக்னல்களுக்கு பேரலலாக கனெக்ட் செய்யப்பட்ட டயோட்களை பயன்படுத்துகின்றன. சீரிஸ் கிளிப்பர்களைப் போலவே ஷன்ட் கிளிப்பர்களும் 2 முக்கிய வகைகளை கொண்டுள்ளன. பாசிட்டிவ் ஷன்ட் கிளிப்பர். இந்த கான்ஃபிகரேஷனில் ஒரு டயோட் இன்புட் சிக்னல்களுக்கு பேரலலாக கனெக்ட் செய்யப்பட்டு சிக்னல் ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட் வோல்டேஜை கடக்கும்போது நேர்மறை பாசிட்டிவ் எக்ஸ்கர்ஷன்களை துண்டிக்கும் வகையில் கிளிப்பிங் ஆஃப் செய்யப்படும். நெகட்டிவ் ஷன்ட் கிளிப்பர். பாசிட்டிவ் ஷன்ட் கிளிப்பரை போலவே டயோட் ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட் வோல்டேஜிற்கு கீழே நெகட்டிவ் எக்ஸ்கர்ஷன்களை கிளிப் ஆஃப் செய்யும் வகையில் அமைந்துள்ளது. பையஸ்ட் கிளிப்பர்ஸ். பையஸ்ட் கிளிப்பர்கள் இன்புட் சிக்னல்களுடன் பையஸ்ட் வோல்டேஜை இணைக்கின்றன. பையஸ்ட் வோல்டேஜ் கிளிப்பிங் நிகழும் த்ரெஷோல்ட் வோல்டேஜை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு முழு வேவ்ஃபார்மையும் மேல் அல்லது கீழ் மாற்றுகிறது. பையஸ்ட் கிளிப்பர்களை சீரிஸ் அல்லது ஷன்ட் கான்ஃபிகரேஷனுடன் செயல்படுத்தலாம். இப்போது ஒரு சீரிஸ் கிளிப்பரை உருவாக்கும் செயல்முறையை நாம் பார்ப்போம். முதலில் LT-SPICE விண்டோவை திறக்கவும். புதிய ஃபைலை உருவாக்க நியூ ஸ்கிமேட்டிக் என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் சர்க்யூட்டை காட்டுவதற்கான காம்போனென்ட்களை தேர்ந்தெடுக்கவும். அதற்கு காம்போனென்ட்களின் ஐகானை கிளிக் செய்யவும். தோன்றும் டயலாக் பாக்ஸில் இருந்து காம்போனென்ட்களை ஒவ்வொன்றாக சர்ச் செய்யவும். முதலில் டயோடை சர்ச் செய்து அதை ஸ்கீமேட்டிக்கில் வைக்கவும். ஸ்கீமேட்டிக்கில் அதை வைக்க பிளேஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். காம்போனென்ட்கள் மெனுவில் ரெசிஸ்டரை சர்ச் செய்யவும் அல்லது கீபோர்ட் ஷார்ட்கட்டில் R ஐ பிரஸ் செய்வதன் மூலம் அதை ஸ்கீமேட்டிக்கில் வைக்கவும்.
அடுத்து வோல்டேஜிற்காக சர்ச் செய்து பின்பு அதையும் ஸ்கீமேட்டிக்கில் வைக்கவும். இப்போது கிரவுண்டை வைக்கவும். கிரவுண்டை வைப்பதற்கு மெனுவிற்கு சென்று கிரவுண்டை செலக்ட் செய்யவும். இப்போது வயர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு காம்போனன்ட்களையும் இன்டர்கனெக்ட் செய்யலாம். அதற்கு கீபோர்டில் W என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நாம் டயோடின் ஸ்பெசிஃபிகேஷனை தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு செலக்ட் செய்த டயோடில் ரைட் கிளிக் செய்து நியூ டயோடை கிளிக் செய்து 1N4148 என்பதை தேர்ந்தெடுத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து நாம் வோல்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷனை ஃபிக்ஸ் செய்ய வேண்டும். அதற்கு முதலில் வோல்டேஜ் மீது ரைட் கிளிக் செய்து அட்வான்ஸ்டை கிளிக் செய்யவும். அடுத்து சைன் டயலாக் பாக்ஸில் டிக் செய்து DC ஆஃப்செட், ஆம்ப்ளிடியூட் மற்றும் ஃப்ரீக்வன்சி கொடுக்கப்பட்டுள்ளபடி டைப் செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை செட் செய்யவும். அதற்கு ரெசிஸ்டரில் ரைட் கிளிக் செய்து 1K ohms என டைப் செய்யவும். இறுதியாக சீரிஸ் நெகட்டிவ் கிளிப்பருக்கான முழு சர்க்கியூட்டும் முடிந்தது. சர்க்கியூட்டை டெஸ்ட் செய்வதற்கு முன் அனைத்து கனெக்ஷன்களும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் சர்க்கியூட்டின் பெயரை கொடுப்போம். இதற்கு மெனுவிற்கு நேவிகேட் செய்து டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். டெக்ஸ்ட் சீரிஸில் நெகட்டிவ் கிளிப்பரை என்டர் செய்யவும். ஓகே என்பதை கிளிக் செய்யவும். இப்போது சீரிஸை பாசிட்டிவ் கிளிப்பராக மாற்ற மெனுவிற்கு சென்று டூப்ளிகேட் மோடை செலக்ட் செய்யவும். அந்த சர்க்கியூட்டை செலக்ட் செய்யவும். டயோடை மாற்றியமைக்க மெனுபாருக்கு சென்று டயோடை திருப்ப Ctrl+R ஐ கிளிக் செய்யவும். இப்போது நாம் சர்க்கியூட்டிற்கு பெயரை கொடுப்போம். டெக்ஸ்ட் சீரிஸிலான பாசிட்டிவ் கிளிப்பரை என்டர் செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். பாசிட்டிவ் ஷன்ட் கிளிப்பரை உருவாக்க டயோட் இன்புட் சிக்னல்களுக்கு பேரலலாக கனெக்ட் செய்யப்பட வேண்டும். அதற்கு கிளிப்பரின் சர்க்கியூட்டை நகலெடுத்து காம்போனன்ட்களை சரியான இடத்திற்கு நகர்த்தவும். காம்போனன்ட்களையும் அதற்கேற்ப வயர்களையும் சுழற்ற Ctrl+R ஐ பயன்படுத்தவும். இப்போது சர்க்கியூட்டின் பெயரை கொடுப்போம். இதற்காக மெனுவிற்கு சென்று டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பாசிட்டிவ் ஷன்ட் கிளிப்பர் டெக்ஸ்டை என்டர் செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். இப்போது ஷன்ட் நெகட்டிவ் கிளிப்பரை உருவாக்க நாம் டயோட் டைரக்ஷனை ரிவர்ஸ் செய்ய வேண்டியது மட்டுமே. டயோடை மாற்றியமைக்க மெனுபாருக்கு சென்று டயோடை திருப்ப Ctrl+R ஐ கிளிக் செய்யவும். இப்போது நாம் சர்க்கியூட்டுக்கான பெயரை கொடுப்போம். இதற்கு மெனுவிற்கு சென்று டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். நெகட்டிவ் ஷன்ட் கிளிப்பர் டெக்ஸ்டை என்டர் செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். இது இந்த பதிவின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த பதிவில் நாம் கற்றுக்கொண்டது சிமுலேஷன் சாஃப்ட்வேருடன் IC 7404, IC 7408 மற்றும் IC 7432 ஐ பயன்படுத்தி XOR கேட் உருவாக்குதல். சிமுலேஷன் சாஃப்ட்வேருடன் சீரிஸ் கிளிப்பர்கள் சர்க்கியூட்டுகளை உருவாக்குதல். சிமுலேஷன் சாஃப்ட்வேருடன் ஷன்ட் கிளிப்பர் சர்க்கியூட்டுகளை உருவாக்குதல். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம்.